வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாலுமை நிறைந்து நீராடுகை செய்யும். ஆமாண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. பிதாவின் ஆவியானவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் அப்பா போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீர் சொன்னீர் அல்லவா, என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று. மோசேயை பார்த்து சொன்னீரே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம் தகப்பனே, எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன், அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இந்த கூடுகை முழுவதும் நீர் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு முன் செல்லும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் எதை பாட வேண்டும், என்ன பாட வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீரே தகப்பனே. வந்திருக்கிற ஒருவராவது வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. வர தடைப்பட்டவர்களை ஏற்ற சமயத்திலே நீர் அழைத்து வாரும். வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல பிரயாண கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு விசையும் உம்மிடத்திலே கூடி வருகிற பொழுது நீர் எங்களை இதயங்களை நிரப்புகிறவர், எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடினால் நான் என்றென்றைக்கும் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே, இங்கே நீர் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அளவு கடந்த விசுவாசத்தை தருவீராக. இயேசுவுக்குள்ளே இருந்த அதே விசுவாசம் எங்களுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. எங்கள் மூத்த சகோதரனே, எங்கள் மணவாளரே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்திலே, எங்களுடைய ஊழியத்திலே ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. உமக்கு பிரியமில்லாதவற்றை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு எங்களை கரை திரையற்றவர்களாய் மாற்றுங்க. உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவுங்க சுவாமி. உடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. உடைய வார்த்தைகளை எடுத்துரைங்க, உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை குறித்து நாங்கள் பேசுகிற பொழுது உடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கிருபை தாங்க. ஆராதனை வேளையில கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துகிறவர். எவ்வளவு அதிகமாய் நம்மை நடத்தி வந்தார். கடந்து வந்த பாதையை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகமாய் நாம் நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இன்னையோളം என்னை நடத்தி இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்தாரே, அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவர் பின்னாலே வருவது அல்லவா, அவரை புகழுவது அல்லவா? அவன் என்னும் மதியாயவன், என்டே நல்லவன். அவன் என்னும் மதியாயவன், എന്റെ പാവഭാരമെല്ലാം തന്റെ ചുമലിൽ ഏറ്റുകൊണ്ട് എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എനിക്കായി
എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. രോഗശയ്യയിൽ എനിക്ക് വൈദ്യൻ, ശോകവേളയിൽ ആശ്വാസകൻ. കൊടും വെയിലതിൽ തണലുമവൻ, എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. കൊടും വെയിലതിൽ തണലുമവൻ, എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും മറക്കുകയില്ല. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ, ഒരു നാളും മറക്കുകയില്ല. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു വന്നിടുമ്പോൾ തിരുമാർവോടണഞ്ഞിടും ഞാൻ. പോയ പോലെ താൻ വേഗം വരും. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, പോയ പോലെ താൻ വേഗം വരും. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. இயேசு மாத்திரம் எங்களுக்கு போதும், இயேசு மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருந்தீரப்பா. இந்த உலகத்திலே மனிதர்கள் நல்லவர்கள் போல தெரியலாம், உதவி செய்கிறவர்கள் போல இருக்கலாம், ஆனால் அவருடைய உதவி ஒன்றுக்கும் உதவாது. இயேசு மாத்திரமே எங்களை வழி நடத்த, எங்களை போஷிக்க நீர் ஒருவர் மாத்திரம் போதுமானவராய் எங்களுக்கு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்தி எங்களை உயர்த்தி வைத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி வந்தார். நமக்கு முன்பதாக மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் சென்றாரே, அவர் நம்மை தூக்கி சுமந்து தாங்கி தப்புவித்து வந்தாரே, அந்த தெய்வத்திற்கு நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஒரு நாளும் நாங்கள் உண்மை மறக்குவதே இல்லை.
உலகத்தில் இருந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்துல எவ்வளவோ நன்மைகளை அனுபவித்திருந்தாலும் கூட நன்றி மறந்தவர்களாய் கர்த்தரை விட்டு ஓடி போனவர்கள் அநேகம் பேர் உண்டு. அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் என் பட்சத்தில் வரட்டும், இல்லாவிட்டால் அவர்கள் எதிரணியிலே போகட்டும் என்று சொன்னார். ஜனங்கள் எல்லாம் ஒரே பக்கமாய் வந்தார்கள். தாத்தானின் அவருடைய கூட்டத்தையும் பூமி பிளந்து அமிழ்த்து போட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் ஒரே மனமாய் ஒரே கூட்டமாய் ஒரே குரலாய் நாம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். நன்றி என்று சொல்லுவோம். நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் இழக்க சம்மதிக்கலாம், ஆனால் ஜீவனை இழப்பதற்கு யாராவது சம்மதிக்க முடியுமா? ஒரு தாய் கூட அப்படி சம்மதிக்க மாட்டாள். ஒரு சம்பவம் இப்படி நடந்தது பாருங்கள். ஒரு வாலிப மகனுக்கு 2 கிட்னிகளும் பழுதடைந்து 2 கிட்னியும் அப்படியே செயலற்று போயிற்று. ஆனால் அந்த மகன் சொல்லுகிறான், நான் எப்படியாவது உயிர் வாழ வேண்டும், என்னை எப்படியாவது பிழைக்க வையுங்கள், நான் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும். நான் இப்பொழுது 24 வயது உள்ளவனாய் இருக்கிறேன், நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படியாக தன்னுடைய குடும்பத்தாரை அவன் நெருக்கி கொண்டிருந்தானாம். இவர்களோ ஏழைகள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அநேக இடத்திலே அவர்கள் அந்த கிட்னிக்காக அவர்கள் போராடி பார்த்தார்கள். ஆனால் நடந்தது என்ன பாருங்கள், ஒருவரும் அவர்களுக்கு ஒரு பெரிய பணத்தை கொடுக்காமல் அவர்களிடத்தில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடந்தது. அவனுடைய சொந்த தாயாருடைய சிறுநீரகமும் அவனுடைய சிறுநீரகமும் ஒன்று போல இருந்தபடியினாலே அவனுடைய தாயார் அவனுக்கு தானம் பண்ணலாம் என்று சொன்னார்களாம். மருத்துவர்கள் அப்படி சொன்ன பொழுது இந்த மகனுடைய மனது மிகவும் சந்தோஷப்பட்டது. எப்படியாவது என்னுடைய தாய் என்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த தாயோ சொல்லுகிறார்கள், நான் வயது சென்று முதிர்ந்து விட்டேன், நான் முதிர்ந்து விட்டேன், இப்பொழுது ஒரு கிட்னியை கொடுத்தேன்னா நான் வாழ்வது எப்படி என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்களாம். பாருங்கள், அந்த மகன் தினம் தினம் சண்டை போட்டானா. பாருங்கள், ஏதோ ஒரு கால் கைகளை வாங்குவது போல, நீ உன்னுடைய சிறுநீரகத்தை எனக்கு நீ தானம் செய்ய வேண்டும், நீ கட்டாயம் தானம் செய்ய வேண்டும், ஏனென்றால் நீ வாழ்ந்து முடித்து விட்டாய், நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று சொல்லி. இப்படிப்பட்ட மகனுக்காக நாம் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆனால் அந்த தாயினுடைய உள்ளம் சற்று கடினமாகவே இருந்தது. நான் எப்படி உயிர் வாழ்வேன், எனக்கு எப்படி இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவர்கள் கவுன்சிலிங்காக அந்த மகன் என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சொன்னேன், இயேசுவின் அன்பை தவிர வேறு யாருமே இவ்வளவு தூரம் அன்பு செலுத்த முடியாது, உன்னுடைய தாயின் மனது நிச்சயமாக மாறும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து வந்தோம். ஆனால் சிறிது நாட்களுக்கு பின்பு அவனுடைய தாயார் அவனுக்கு தன்னுடைய சிறுநீரகத்தை கொடுப்பதற்கு, அவர் தானமாய் கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சொன்னான், தாயானவள், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னாரே. பாருங்கள், என்னுடைய தாய் எப்படி என்னை மறந்து போனாலும் கூட ஆண்டவர் எனக்கு கிருபையாய் இறங்கினார் என்று சொன்னார். அப்படியாக அவனுடைய சிறுநீரகம் மாற்றப்பட்டது. புது சிறுநீரகம், தன்னுடைய தாயின் சிறுநீரகத்தை அவன் பொருத்தி கொண்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சிறிது நாட்களுக்கு பின்பதாக அவனுடைய சரீரத்திலே சொந்த தாயினுடைய அந்த உறுப்பு ஒவ்வாமை ஏற்பட்டதினாலே அவனுக்கு அலர்ஜி வந்து அந்த சிறுநீரகம் ஒரு நாள் நின்று போனது. அவன் மரித்து போனான். இப்பொழுது அவனுடைய தாய் சொல்லுகிறார்கள், ஐயோ, நானாவது இந்த 2 கிட்னியோட வாழ்ந்திருப்பனேன். ஆனால் நமக்காக இயேசு பாருங்கள், நமக்காக இயேசு நம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினார், நம்முடைய சொந்த உயிரையே அவர் கொடுத்தார். அவர் நமக்காக பரலோகத்திலே சரீரத்தோடு எழும்பி சென்றாராம். ஏன் தெரியுமா? நம்முடைய சரீர பாடுகளை அவர் சுமப்பதற்காகவே அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் ஆத்துமா அழியாதது அல்லவா? ஆகவே நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக அவர் அன்பு நிறைந்தவராயிருந்தார். தன்னுடைய ரத்தத்தை பிசாசுக்கு ஊற்றி கொடுத்தார். பிதாவின் சமூகத்திலே ஊற்றி கொடுத்தார். பிதாவின் சமூகத்திலே ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் அதிகமானவைகளை பேசுகிற ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். அவருடைய அன்பு பெரிய அன்பல்லவா? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ஒரே தரம் ரத்தத்தை சிந்தினார். அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார், நான் உனக்காக மரித்தேன், இனி எனக்காக என்ன செய்தாய் என்று சொல்லுவாரே தவிர அவர் சொல்ல மாட்டார், நான் உனக்காக நான் மரித்தேன், இதை எப்பொழுதும் நினைத்து
சொல்லி நம்மை அவர் கண்டிக்க மாட்டார். அவ்வளவு அன்பு நிறைந்தவர். இன்னும் உன்னை நேசிக்கிறேன், இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவாரு. சொல்லுவோமா? ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் அது பெரிதான அன்பு. சிறு பிள்ளைகள் ஒருவேளை சொல்லுவார்கள், உன்னை தாய் தகப்பனை நீ எவ்வளவு நேசிக்கிறாய் என்று சொன்ன உடனே 2 கைகளை விரித்து சொல்லுவார்கள், இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன். ஆனால் இயேசு அதை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவன். தாயையும் தகப்பனையும் விட அதிகமாய் நேசிக்கிற அந்த அன்பு நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இறைக்கட்டும். எங்கேயோ பிறந்திருந்த நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினாரே, நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக, நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக சொன்னாரே. அந்த அன்பு நிறைந்தவர்களாய் நாம் சொல்லுவோமா? ஆழமான அன்பிலும் அதிகமான அன்பு இயேசுவின் அன்பு என்று சொல்லி, ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா.
அன்றைக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி. பாருங்கள், ஆண்டவர் அன்பு செலுத்துகிற தேவன், அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொன்னான், ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன், அப்படி என்றால் என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொன்னாரா. மறுபடியும் அவர் கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் நேசிப்பது உமக்கே தெரியும் என்று சொன்ன உடனே மீண்டும் அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. அதன் பின்பு பாருங்கள், மீண்டுமாய் 3வது முறை கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாரிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை நீர் மாத்திரம் அறிவீர் என்று சொன்ன உடனே அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லி. அவனுக்கு என்ன இருந்திருக்கும் பாருங்கள், இயேசு மாத்திரம் என் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லி இருப்பான் அல்லவா. நாம் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதுதான் இயேசுவை நேசிப்பது. இந்த உலக பொருளை காட்டிலும் இயேசுவை நாம் நேசிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த உலகமெல்லாம் கடந்து போகும், உலகத்தின் பொருட்கள் மாயை, இந்த உலகத்தின் எல்லா மாயை, மனிதர்கள் மாயை, எல்லாரும் நம்மை மறந்து போகலாம். நாம் இயேசுவை பார்த்து, இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று சொல்லுவோமா? இயேசு போதும் எனக்கு. வேறு ஒன்றும் நாடே இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே இயேசு போதும் எனக்கு. கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழியா ஒன்று நிலைப்பதுண்டு, இயேசுவை நாடுவே. கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழியா ஒன்று தருவதுண்டு, இயேசுவை நாடுவேன். இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே இயேசு போதும் எனக்கு. உடுப்பும் மாறும், நட்பும் மறையும், உறவும் நிலைப்பதில்லை, மாற ஒன்று நிலைப்பதுண்டு, பெற்றுக்கொள்ள வந்தேன். உடுப்பும் மாறும், நட்பும் மறையும், உறவும் நிலைப்பதில்லை, மாற ஒன்று நிலைப்பதுண்டு, பெற்றுக்கொள்ள வந்தேன். இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே இயேசு போதும் எனக்கு. காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை, ஒன்றே ஒன்று வருவதுண்டு, இயேசுவின் அன்பு. காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை, ஒன்றே ஒன்று வருவதுண்டு, இயேசுவின் அன்பு. இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே
போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. அப்படி உண்மையாய் சொல்லணும்னா எழுப்பி நிற்போமா ஆண்டவருக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா. நிற்க முடிகிறவர்கள் அப்படியே எழுப்பி நிற்போமா. இயேசுவே நீர் மாத்திரம் போதும், இயேசுவே நீர் மாத்திரம் போதும் அப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. இந்த மனிதர்களுக்கு முன்னாக அல்ல, இயேசுவுக்கு முன்னாக நாம் அறிக்கையிடுவோமா. இயேசுவே நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. இந்த உலகத்தின் உறவுகள் எல்லாம் நினைப்பதில்லை ஆண்டவரே, செல்வமும் சீராட்டும் நிலைப்பதே இல்லை அப்பா. உடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. உடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும். என்னை ஏமாற்றுவர்கள் தான் சுற்றிலும் இருக்கிறார்கள். என்னை உதாசீனம் பண்ணுகிறவர்கள் தான் சுற்றிலும் இருக்கிறார்கள். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை கொடுமைப்படுத்துவர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆனால் இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு போதும். உடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. உடைய அன்பு மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தந்தையின் அன்பு, ஒரு தந்தையின் அன்பு நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுவோம். நீர் மாத்திரம் எனக்கு போதும். உறவுகள் நம்மை உதாசீனம் பண்ணும்போது ஐயோ அடுத்து என்ன செய்வது, ஐயோ இந்த உலகத்திலே ஒன்றும் நமக்கு நிலைக்கவில்லையே, இந்த அன்பு இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு தகப்பனை போல நேசிக்கிறவர். கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்து அவன் தனியனாய் வந்த பொழுது கூட அவனுடைய தகப்பன் ஓடி வந்து அவனுடைய கழுத்தை தழுவிக்கொண்டு அவனை கட்டி அவனை முத்தமிட்டு அவன் தன்னுடைய அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்றானே. உயர்ந்த வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து வைத்து அவனுக்காக நடன களிப்புகளை உண்டு பண்ணினானே. பெரிய விருந்தை உண்டு பண்ணினானே. இன்றைக்கு அப்படிப்பட்ட தகப்பனின் உள்ளம் நிறைந்த அந்த இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் மாத்திரம் போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், எப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் தேட வேண்டிய ஒரே ஒன்று இயேசுவின் அன்பு மாத்திரமே, இயேசுவின் அன்பு மாத்திரமே. அதையே தேடி சொல்லுவோமா. அதையே அவரையே பார்த்து பேதுருவை போல சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று. ஆண்டவரே உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். உம்முடைய முதலாவது கற்பனையை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும்,
பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், சொல்லுவார், நீ மாத்திரம் போதும் அப்பா. நீ மாத்திரம் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. உம்மை தேடுகிற பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எங்களுக்கு அள்ளி கொடுக்கிற தேவன் அப்பா. நம்முடைய மார்பிலே சார்ந்து கொள்ளுகிறேன் அப்பா. என்னை அனைத்து முத்தமிடும், என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர் ஒருவரே. நான் நம்பி இருக்கிற தேவன் நீர் ஒருவரே. நான் விசுவாசிக்கிற தேவன் நீர் ஒருவரே. நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்தவர், நீர் ஒருவர் மாத்திரம் பயங்கரமானவர், நீர் ஒருவர் மாத்திரம் என்னை விட்டு கொடுக்காதவர் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை என்னை சேர்த்து கொள்ளுகிறவர், நீர் ஒருவர் மாத்திரம் என்னை ரட்சிக்கிறவர், நீர் ஒருவர் மாத்திரம் என்னை மீட்டுக் கொள்ளுகிறவர் அப்பா. ஆகவே நீர் மாத்திரம் எனக்கு போதும், ஆகவே நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. நீர் போதும். நீர் சொல்லுகிற ஒவ்வொருவரை இன்றைக்கு உடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. உடைய தேவ அன்பு ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளும் ஊற்றப்படட்டும் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதே அந்த பெரிய ரகசியம். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதே அந்த பெரிய ரகசியம் அப்பா. ஆண்டவரே, உம்மை மனதார நேசிக்கிறேன், உம்மை மனதார கனப்படுத்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை மனதார உயர்த்துகிறேன் அப்பா. தாழ விழுந்து பாடுகிறேன். நீர் மாத்திரம் எனக்கு போதும். என் வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் நீர் மாத்திரம் எனக்கு போதுமானவராய் இருக்கிறதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். என் செவிகளை திறந்து கொடுங்க. உம்முடைய சத்தமாய் அதை மாற்றி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை தாங்க. உம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்து முடிக்க கிருபை தாங்க. அப்படி எங்களுக்கு போதிங்க. அந்த வழியிலே நடக்க எங்களுடைய இருதயத்தின் கடினத்தை மாற்றி போடுங்க. நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலங்களிலும் நாம் அதிகமாய் உபவாசித்து ஆண்டவரோடு நெருங்கி உறவாடும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அளித்து வருகிறார். இந்த ஆண்டிலும் இந்த லெந்து காலங்களில் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே இருந்த அநேகர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. நாம் இம்மட்டும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை நிமித்தமே நாம் உயிரோடு இருக்கிறோம். அவரோடு நெருங்கி உறவாடும் பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உபவாசம் என்ற வார்த்தைக்கு இது ஒரு வடமொழி வார்த்தை. ரெண்டாக பிரிக்கும்போது உப என்பது நெருங்கி என்றும், வாசம் என்பது வாழுதல் என்றும் நாம் அர்த்தம் கொள்ளலாம். நெருங்கி வாழும்படியாக, ஆண்டவரோடு நெருங்கி வாழும்படியாக ஆண்டவர் இந்த உபவாச நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். உபவாசம் என்பது வெறும் பட்னியாக இருப்பது மாத்திரம் அல்ல. ஒருவேளை நீங்கள் டிக்ஷனரியில் பார்ப்பீர்களானால் உண்ணாவிரதம், உண்ணா நோன்பு என்று அதில் தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். உண்ணாவிரதத்திற்கும்
உபவாசத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உபவாசம் என்பது நாம் ஒரு வேளை உணவை தவிர்த்து அல்லது ஒரு நாள் முழுவதும் உணவை தவிர்த்து ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுவேன். ஒரு முறை சீஷர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த பிசாசை எங்களால் ஏன் துரத்தி விட கூடாமற் போயிற்று என்று அவர்கள் கேட்டார். ஒரு தகப்பனார் ஆண்டவரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணார், உங்கள் சீஷர்கள்ட்ட கூட்டிகிட்டு வந்தேன், அவங்களால இதை துரத்த முடியல, நீங்கள் துரத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே போயிட்டு. அப்போ ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு சொன்னார். வெறும் ஜபம் மாத்திரம் காணாது, நீங்கள் என்ன செய்யணும், கடுமையாக உபவாசித்து ஜெபிக்கும்போது அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த உபவாசம் 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று தனி நபர் உபவாசம், தனியாக சில காரணங்களுக்காக சிலர் இருப்பாங்க. இன்னொன்று கூட்டு உபவாசம். தனியாக இருப்பதற்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம், பழைய ஏற்பாட்டில் மோசே இருந்தார். அவர் 3 முறை 40 நாட்கள் அவர் புசியாமலும் குடியாமலும் மலையில் மேல் ஏறி அவர் உபவாசமாக இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். தேவ சமூகத்திலே அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் காத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் அவர் வனாந்திரத்திலே வழி நடத்தினார். அந்த சமயத்திலே அவர் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும்போது கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து, இந்த ஜனங்களை நீ நடத்து என்று அவரை கட்டளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதை உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பகுதியிலும் 18ஆம் வசனத்தின் பின்பகுதியிலும் நாம் பார்க்கலாம். இந்த உபவாசத்தின் மேன்மை அறிந்த மோசே 3 முறை ஆண்டவரோடு தனித்து அவன் உபவாசித்து ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெபித்த போது அவனுடைய முகம் மிகவும் பிரகாசமாக மாறியதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவரை பார்த்த ஜனங்கள், நீர் எங்களோடு பேசும்போது உம்முடைய முகத்தை முக்காடிட்டு கொள்ளும், உங்களுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லைன்னு சொன்னாங்க. அவ்வளோ கண்ணு கூசும்படியாக முகம் பிரகாசித்தது. ஆண்டவரோடு அவன் நெருங்கி அந்த மலையின் மேல் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த போது அவனுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருந்தது. உபவாசம் என்பது வெறும் பட்டினியாக இருப்பது மாத்திரமல்ல, தேவனோடு நெருங்கி உறவாடும் ஒரு மேலான ஒரு பாக்கியம். இது நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த மோசே தனியாய் அவன் ஜெபித்தான். யோனா தீர்க்கதரிசி அந்த நினிவேயில் உள்ள ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட போது அவன் 3 நாட்கள் அந்த நகரத்தின் குறுக்கு நெடுக்குமாக அலைந்து ஆண்டவர் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்ற செய்தி அவன் சொன்னான். அப்பொழுது அந்த தேசத்தில் உள்ள அந்த ராஜா முதல் கடைசியில் உள்ள மிருக ஜீவன்கள் வரை எல்லாரும் ரெட்டு உடுத்தி சாம்பலில் அமர்ந்து அவர்கள் உபவாசித்ததை நாம் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோனா 3:6. இந்த செய்தி அந்த ராஜா தான் உடுத்தியிருந்த உடையெல்லாம் கலற்றி ரெட்டு உடுத்தி சாம்பலில் அமர்ந்தான் என்று அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் ஜனங்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்து அவர்கள் ஜெபித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த தேசத்துக்கு தாம் சொல்லியிருந்த அந்த தீங்கை வரப்பண்ணாதபடி மனம் மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யோனாவுக்கு மிகுந்த விசனமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை அந்த அந்த பட்டணத்தின் மேல் வராதபடி அவர் மாற்றினார். உபவாசம் காரியங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. தேவனுடைய மனதில் உள்ள காரியங்களை தீர்மானத்தை மாற்றுகிறதாக அது இருக்கும். பிரியமானவர்களே, இன்னொரு எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் வழக்கமாக நம்முடைய
ஆலயத்திலே 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிப்போம். 5 காரியங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய சகல பொருட்களுக்காக ஜெபிக்க வேண்டும், செவ்வையான வழியை நாம் தேட ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். இந்த 5 காரியங்களுக்காக அன்றைக்கு எஸ்ரா ஒரு உபவாசத்தை கூறி அந்த ஜனங்களை வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அகாவா நதி அண்டையிலே அவர்கள் கூடி உபவாசித்து ஜெபித்தார்கள். இது ஒரு கூட்டு உபவாச ஜெபமாக இருந்தது. அந்த நாளிலே அதற்கான பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கூடி ஜெபிக்கும்போது, நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும். இந்த எஸ்ரா சொன்ன 5 காரியங்களில் ஒன்று நம்மை தாழ்த்துகிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மையுள்ளவனே அவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை செய்கிற தேவன். இந்த உபவாச நாட்களிலே நம்மை தாழ்த்தும்படியாக நாம் நினைப்பூட்டப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 58ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். அதில் 8 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே எப்படி உபவாசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னதே இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆத்மா ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்தோண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க, நுகத்தடிகளின் பிணையல்களை நெகிழ்விக்க, நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க, துரத்துண்ட சிறுமியானவர்களை உன் வீட்டிலே சேர்த்து கொள்ள, வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க. இந்த 8 காரியங்களையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இதில் நிறைய காரியங்கள் நமக்கு இன்றைக்கு சாத்தியமில்லாதவைகளாக தோன்றும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா? நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு கட்டளையாக இருந்தது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது நம்ம நல்லா அறிவோம். அநேக காரியங்கள், தீமையான காரியங்கள், நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மேலே சொன்ன காரியங்களை கடைபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் தேவ பலத்தை கொண்டு நம்மால் கடைபிடிக்க முடியும். நிச்சயமாக அந்த ஆத்ம பலன் இருந்ததுன்னா எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? கை கொள்ள முடியும், கடைபிடிக்க முடியும், செயல்படுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இந்த உலகத்திலே அவர் மனுஷனாய் அவதரித்த போது மலை பிரசங்கத்திலே அவர் இந்த காரியங்களை குறித்து தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் உபதேசித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இது நாம் பார்க்கலாம். மத்தேயு 6:16, நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மாயக்காரர் உபவாசிக்கிறதை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது? உபவாசிக்கக்கூடாது. முக வாடலாம் என்ன செய்யக்கூடாதான்? முகங்களை வாட பண்ணி சோர்வாக இருக்கிறது. அல்லது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், சில பேர் இந்த 40 நாட்களும் ஷேவ் பண்ணாமல் தாடி வளர்த்துருப்பாங்க. அது வெளிப்புறமான அடையாளங்கள். அல்லது அந்த 40 நாட்களும் அவர்கள் வேறு விதமான ஆடைகளை அணிந்திருக்கலாம். எளிமையான ஆடைகளை நான் அணிவேன், நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லலாம். இப்படி பல காரியங்கள் வெளியரங்கமாக செய்யக்கூடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் 17ஆம் வசனத்தில், நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்போ நம்ம எப்படி உபவாசம் பண்ணணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, அது மனுஷர்களுக்கு காணப்பட வேண்டியதில்லை. முகத்தை என்ன செய்யணும்? முகத்தை கழுவி எண்ணெய் பூசி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, வெளிப்புறமாக எந்த மாற்றமும் நம்முடைய தோற்றத்தில் என்ன செய்யக்கூடாது? முக வாடலாக இருக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நான் போவியனாகில் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு, அனுப்பியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக இருக்கிறார். அவனுடைய வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து என்ன செய்வேன், அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆவியாக இருந்தாலும் அவர் ஒரு பிதாவின் தன்மையை தரித்தவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படியாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். அதனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார, நீ உபவாசிக்கும் போது என்ன செய்யக்கூடாது? மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்போ அடுத்த 18ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா இந்த உபவாசத்துக்கு ஏற்ற பலனை வெளியரங்கமாக என்ன செய்வாராம்? கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றினார். நீயோ ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுத்தார். நீயோ தர்மம் செய்யும்போது என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக நீயோ உபவாசிக்கும் போது என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கும்போது தான் இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ எந்த வெளிப்படையான அடையாளங்களும் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், நம்ம காட்ட வேண்டியதில்லை. நமக்கும் நம்முடைய பிதாவுக்கும் உள்ள காரியம் என்ன செய்யணும்? மற்ற நாட்களை விட அதிகமாக வேதம் வாசிக்கணும், அதிகமாக அவரோடு பேசணும், ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிக நேரத்தை நாம் செலவிடும்போது நம்முடைய அந்யோன்யம், நமக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்யோன்யம் என்ன செய்யும்? அதிகமாக மாறும். நம்முடைய முகரூபம் மாறுபடும். இந்த 40 நாட்களில் அதுக்கப்புறம் பார்க்குறவங்க நம்ம முகத்தை பார்த்து என்ன செய்வாங்க? முகம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தேவனோடு உறவாடும் போது மோசையினுடைய முகம் பிரகாசித்தது போல் நம்முடைய முகத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? பிரகாசிக்க செய்வார். இதெல்லாம் இந்த 40 நாட்கள் நீங்கள் இருந்து கடைப்பிடித்து பார்க்கணும். அதிகமாக பாடல்களை பாடி அவரை ஆராதிக்கணும். அதிக நேரத்தை அவருக்கென்று நாம் செலவிடணும். வேதத்தை முறையாய் வாசிப்பது மிகுந்த பலத்தை கொடுக்கும். ஆண்டவர் அதன் மூலமாக நம்மோடு பேசுவார். இந்த காரியங்கள் எல்லாம் சும்மா விளையாட்டுக்காக இல்லை, இதெல்லாம் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அருட்சாதனங்கள். இதை நம்ம முறையாக பயன்படுத்தும் போது தேவ பலன் நமக்குள் வரும். பிரியமானவர்களே, இந்த உபவாசத்தை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 35ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம்
35:13. அவர்கள் வியாதியாக இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். அப்போ ஆத்மாவை உபத்திரவப்படுத்தும்படியாக என்ன செய்யணும்? நம்ம மற்றவர்களுக்காக கரிசனையோடு ஜெபிக்கணும். நம்மிடத்தில் அநேகர் ஜெப குறிப்புகளை சொல்லியிருப்பாங்க, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம உடனே சரி சரின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன செய்வோம்? தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபித்துக்கிட்டோமா மறந்து போயிடும். மறப்பது என்னது? மனித இயல்பா? இல்லை, தவறு செய்வது தான் மனித இயல்பு, மறப்பது தெய்வீக இயல்பு. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் மறந்து போயிடும். அப்போ என்ன செய்யணும்னா, சொன்ன உடனே ஒரு குறித்து வைக்கணும். இப்போல்லாம் பேப்பர் பேனாவே வேண்டாம், இதில் என்ன இருக்குது? நோட் பேட் இருக்குது, நோட்ஸ். உடனே அதில் என்ன செய்யணும்? ஜெப குறிப்பு. இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், தினசரி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இந்த பெயர்களை எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது அதை எடுத்து பார்க்கணும். மற்ற எத்தனையோ காரியங்களுக்கு, நம்ம பல காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறோம். ஜெபிப்பதற்கு என்ன செய்யலாம்? ஜெப குறிப்புகளுக்காக அதை நினைவூட்டும்படியாக நம்ம பயன்படுத்தலாம். அப்போ நம்முடைய ஆத்மாவை உபத்திரவப்படுத்தி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த உபவாசம் ஒன்று. 69ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 69 10ஆம் வசனம். என் ஆத்மா வாடும்படி நான் உபவாசித்து என்ன செய்தேன்? அழுதேன்னு போட்டு. ஆத்மா உண்மையாய் நாம் உபவாசித்து ஆண்டவரோடு நெருங்கி ஜெபித்து இந்த காலங்களை பயன்படுத்தும் போது நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? கொஞ்சம் வாடி போகும். இது ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்து நம்ம பார்த்தோம். இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாதபடி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும். அப்போ பிதா வாடி போன நம்முடைய ஆத்மாவை பார்க்கும்போது என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்மை பலப்படுத்துவார். 109ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். 109ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபவாசத்தால் என்னுடைய முழங்கால்கள் என்ன செஞ்சது? தளர்ச்சி அடைந்தது. இப்போ ஆலயங்களில் சேர், அப்புறம் நல்ல சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க, உடன் பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. அதில் முழங்கால் போடுறதுக்குன்னு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. ஜெபம் செய்வோம் அப்படிங்கும்போது தலையை கூட வணங்காத அநேகரை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் உண்மையில் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, நல்ல நேர் முழங்காலில் நிற்கணும். அவங்க முழங்கால பார்த்தாலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள எவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னு என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். 2 முழங்கால் என்ன செய்யணும்? நல்ல காய்ச்சி இருக்கணும். அப்போ நல்ல ஜெபம் உபவாசித்து ஒரு மனிதன் ஜெபிக்கும்போது அவனுடைய முழங்கால்கள் என்ன செய்யும்? தளர்ச்சி அடையும். நிற்க முடியாது, எந்திரிக்க முடியாது, முழங்கால் போட முடியாது. அப்படி முழங்கால் போட்டு அதிகமாக ஜெபித்து அது தளர்ச்சி அடைந்துட்டு போய் வச்சு அவனுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. முதல்ல நம்ம இந்த வசனத்தை சொன்னோம். அப்போ இந்த பிசாசுகள் நம்மை கண்டு அலறி ஓடணும்னா நல்லா என்ன செய்யணும்? உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசத்திற்கு அநேக மேன்மைகள் உண்டு, அநேக காரியங்கள் அந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளியரங்கமாய் கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தெரியாது, நிறைய காரியங்கள் தெரியாது. இப்போ நமக்கு எல்லாம் வெளியரங்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ இதையெல்லாம் அறிந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்னா நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தணும். அடுத்தபடியாக அந்த எஸ்ரா 8:21 சொல்லப்பட்டபடி நம்ம நமக்காக நாம் ஜெபிக்கணும். அப்புறம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இன்னும் எங்களுக்கு கல்யாணமே முடியலையே, எப்படி நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் கேட்கக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் இருப்பாங்க, நமக்கு தெரிந்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் எல்லா பொருட்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் கொடுத்துருக்கிற இந்த வீட்டுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த எல்லா பொருட்களையும் நீர் ஆசீர்வதியும், ஒன்றும் பழுது ஏற்படாதபடி, வீணான செலவுகளை எங்களுக்கு ஏற்படாதபடி என்ன செய்யணும், காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த பொருட்களுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் செவ்வையான வழியை தேடுகிறது. நாங்கள் வழி விலகி சென்று விடக்கூடாது. எங்கள் கண்களை எப்பொழுதும் என்ன செய்யணும், உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை எப்படி நோக்கி இருக்குமோ, ஒரு வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியினுடைய முகத்தை எப்படி நோக்கி இருக்குமோ, அதே மாதிரி நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கும். அதுதான் செவ்வையான வழி. இப்படி நம்ம குறிப்பாக எழுதி வைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது, கரிசனையோடு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். அதுதான் பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. இது சீஷர்கள் கடைப்பிடிச்சாங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்துருந்தீங்கன்னா, அதில் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி அந்த ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆலயத்துக்கு போனாங்க. போகிற வழியில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை அந்த இடத்துல பிச்சை கேட்கும்படியாக கொண்டு வச்சாங்க. இவங்க 2 பேரும் ஆறதை பார்த்துட்டு இவங்க ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் இவங்களை உத்து பார்த்தான். அப்போ இவன் சொன்னான், பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை. அப்போ பிச்சைக்காரங்களுக்கு எந்த காசு அவங்க பிச்சையாக கொடுத்துருக்காங்க, வெள்ளி நாணயங்களையும் பொன் நாணயங்களையும் கொடுத்துருக்காங்க. அவன் சொன்னால், எங்கிட்ட அதெல்லாம் இல்லைப்பா, நான் எங்களிடத்துல ஒன்று இருக்குது, அது வெள்ளியையும் பொன்னையும் விட அதிக வல்லமையுடையது. அப்போ வெள்ளியும் பொன்னும் இடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டான். உடனடியாக அவனுடைய கரடுகள் எல்லாம் நீங்கி அவன் நின்று நடந்து குதித்து தேவனை மகிமை படுத்தி கொண்டு தேவாலயத்தில் போனான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, இவன் தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி. அந்த காரியங்கள் எப்படி சம்பவித்ததுன்னா, அவர்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்களை கடைபிடித்து நடந்தாங்க. பேதுரும் யோவானும் அநேக காரியங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி பவுல் இப்படி கை கொண்டு நடந்ததுனால அநேக அற்புதங்களை செய்து நாம் பார்க்கிறோம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க, அநேக சபைகளை ஸ்தாபித்தாங்க. எந்த சபைகளில் துன்பப்படுத்தினாலும் அதே இடங்களில் போய் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி உபதேசித்ததை நாம் பார்க்கிறோம். ஜபமும் உபவாசமும் 2 ஆயுதங்கள் இந்த லெந்து காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதங்கள், அற்புதமான காரியங்கள். அப்போ அதிகமாக நாம் ஜெபிக்கவும், அதிகமாக உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அற்புதமான பலன்களை அவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ உபவாசிப்பதில் பல முறைகள் உண்டு. குறைந்தபட்சம் என்ன செய்யணும், ஒரு நேரமாவது சாப்பிடாமல் இருந்து அந்த சாப்பாடை யாருக்காவது ஏழைகளுக்கு என்ன செய்யணும், கொடுத்துடணும். அப்போ அதனுடைய பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். 40 நாள் இருக்கணும். அந்த 40 நாள் ஒரு நேரம் 50 ரூபானா அதுக்குள்ளே எவ்வளோன்னு கணக்கு பார்த்து அந்த அமௌண்ட் என்ன செய்யணும், சாப்பாட்டு காரியங்களுக்கு கொடுக்கணும். உணவு இல்லாதவங்களுக்கு அதை அனுப்பி வைக்கணும். சும்மா வெறும் பட்னியாக இருந்துட்டு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லதில் அர்த்தமே கிடையாது. அந்த பணத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ அந்த பலன் முழுமையாகி நமக்கு கிடைக்கும். உபவாசம் என்பது வெறும் பட்னியாக இருப்பது அல்ல,
அது தேவனோடு நெருங்கி உறவாடுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருட்சாதனம். அப்போ இந்த ஒரு நேரம் இருக்கலாம், இல்லை நான் 2 நேரம் இருக்கேன்னு சொல்லலாம், இல்லை 3 நேரம் நான் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு இருக்கலாம். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நீங்கள் முன்னால் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் உபவாசம் சொல்லிவிட்டு உலக வேலைகளில் என்ன செய்யக்கூடாது, மூழ்கி போயிடக்கூடாது. ஆண்டவரை மறந்தே போயிட்டு ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு அன்பான சகோதரி பிறவிலே கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் எங்களோடு பழக ஆரம்பித்த போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அவர்கள் உபவாசித்து 40 நாட்கள் ஜெபம் பண்ணும்படியாக நாங்கள் ஆலோசனை கொடுத்தோம். ஒரு நாள் ஒரு 3-3:30 மணி இருக்கும், ஒரு ஃபோன் வந்தது. உபவாசத்தில் வடை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. உபவாசிக்கும் போது என்ன செய்யலாம், டீ குடிக்கலாம், லிக்விடாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொன்னீங்க, வடை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி. இல்லை சாப்பிடக்கூடாது, 6 மணிக்கு மேலே தான் சொல்லி. சோதனைகள் இப்படி என்ன செய்யக்கூடும், வரக்கூடும். ஆனாலும் சரீரத்தை ஒடுக்கி நம் கீழ்ப்படுத்த கற்றுக்கொள்ளணும். சரீரத்தை ஒடுக்கும்போது நம்முடைய ஆத்மாத்திலே அதிகமான பலன் கிடைக்கும். இப்போ உபவாசம் என்பது வெறும் பட்னி இல்லை. நான் இன்றைக்கி அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லும்போது உபவாசத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் கொடுத்தார். மிக எளிதாக இந்த காரியங்களை நான் படித்து புரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரும் இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை கை கொண்டு நடக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். அவர் நல்ல தேவன். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் நம்முடைய மாம்சமான யாவருக்கும் தகப்பனாக இருக்கிறார். அவர் இந்த காலங்களிலே நம்மை பலப்படுத்தும்படியாகவே இந்த காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியிலே பலன், ஆத்மத்திலே பலன், சரீரத்திலே பலன் கொடுக்கும்படியாய் இந்த காரியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இந்த 40 நாட்கள் உபவாசத்திலே குறிப்பிட்ட நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இதன் மூலமாக இந்த தடைகள் விலகட்டும், இந்த காரியங்கள் கைகூடி வரட்டும் என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனை செய்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த உபவாசத்தின் பலனை கொடுத்து நம்மை வெற்றியுள்ள மனிதர்களாய் அவர் மாற்றுவார். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சாவாமை உள்ளவர், இரக்கம் மிகுந்த தேவன், கிருபை மிகுந்தவர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட கர்த்தர். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இப்பொழுது நான் தீர்மானிக்கிறேன், இனி நான் கருத்தாய் ஜெபிப்பேன். நிச்சயமாய் காரியங்கள் வாய்க்கும். பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது எங்களை காரிய சித்தி உள்ளவனாய் நீர் மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். நம்முடைய அந்த இதுவரை செய்த அந்த உறுதியை புதுப்பித்துக் கொள்வோம். அவர் கேட்கிற தேவன், அவர் பதில் கொடுக்கிறவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ஜெப வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபவாசம் என்றால் என்ன, உபவாசத்தின் மேன்மைகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் சுருக்கமாய் தியானித்தோம். சுவாமி, நீர் எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆவியிலே பலன் உண்டாகட்டும், எங்கள் ஆத்மாவிலே பலன் உண்டாகட்டும், எங்கள் சரீரங்களிலே பலன் உண்டாகட்டும். புது பலன், புது கிருபை தாரும். ஜெப நேரத்தை நாங்கள் அதிகப்படுத்த தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக, அனுகிரகம் செய்வீராக. பாடல்களை பாடி உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மை நெஞ்சார போற்றி புகழ தேவரீர் உம்மோடு நெருங்கி உறவாட எங்களுக்கு உதவி செய்யும்.
இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் குறிப்பிட்ட காரியங்களுக்காய் பொருத்தனையோடு உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கவும் உரிய பலன்களை பெற்றுக்கொள்ளவும் சாட்சிகளாகி நிற்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அநேக தடைகள், பொருளாதாரத்திலே தடைகள் உண்டப்பா, எல்லாம் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மனமடி உண்டாக்குகிற, சோறு உண்டாக்குகிற அநேக காரியங்கள் உண்டப்பா எங்கள் வாழ்க்கையிலே, எல்லாம் மறைந்து போகட்டும். நிச்சயமற்ற சூழ்நிலை இந்த உலகத்திலே காணப்படுகிறது, எல்லாம் மாறி போகட்டும். நீர் எல்லாவற்றையும் மாற்றும். நீர் எங்களை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை திடப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் எங்களை மாற்றுவீராக. வந்த வண்ணமாய் செல்லாதபடி ஆவியிலும் ஆத்மத்திலும் சரீரத்திலும் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை எங்களோடு இருக்கட்டும். வர தடைப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். வருகிற நாட்களிலே நீர் அழைத்து வாரும் சுவாமி. இந்த ஜெப அறை நிரம்பி வெளியத்தக்கதாக ஆத்மாக்களால் நீர் நிரப்பும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சகல துதி கனம் மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷமும் நம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.